சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார். அத்தனை ஊழல்வாதிகளும் மன உளைச்சலுக்கும் பைத்தியகாரத்தனமாகவும் நடந்து கொண்டிருக்கிற விஷயத்த சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்குது. ஒரே ஒரு ஃபைல், ஒரே ஒரு கேள்வி, அத்தனை ஊழல்வாதிகளும் ரொம்ப மனமுடைஞ்சு போயிருக்கிறாங்களா, இல்லை மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாங்களா, புலம்ப துவங்கி இருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் தோழன் ரதன். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய ஆதரவாளர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி ஆதரவு தாங்க. அதாவது நேற்று இடம்பெற்ற டிசிசி கூட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா 7 ஃபைல் கொண்டு வந்த 7 ஃபைலில் ஒரே ஒரு ஃபைலை மட்டுமே, அதாவது முதலாவது ஃபைலை மட்டுமே திறந்து ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டார். தென்னை மரம் எங்கேடா, இதுக்கு இவ்வளோ காசு போட்டிருக்கிறீங்க, உரம் எடுத்திருக்கிறீங்க, கச்சா நட்டுருக்கிறீங்க, எங்கேடாண்டு இதுக்குள்ள நடந்திருக்கிறதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்ல அவர்கள் மூக்கு திணறி கால் தரிக்க ஓடிய விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரி, அந்த விஷயம் இப்போ சமூக ஊடகங்களில் பலவிதமாக பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக நிறைய கருத்துக்களை நாங்கள் சமூக ஊடகத்தில் பார்க்கலாம். நிறைய பேர் சொல்கின்ற விஷயம், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கேட்ட கேள்வி சரியானது, அதுக்கு நீங்கள் பதில சொல்ல வேண்டியதானே, அவர் கேட்ட கேள்வி பதில சொல்லிவிட்டால் பிரச்சனை முடிஞ்சுதானே, நியாயமான கேள்வியை தானே கேட்டிருக்கார், அவர் தப்பாக எதுவுமே கேட்கவில்லை. அவரை விமர்சனம் பண்ணியவர்கள் கூட கேட்கின்ற கேள்வி, என்னதான் அவர் மீது விமர்சன கருத்துக்கள் இருந்தாலும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கேட்ட கேள்விக்கு சரியான பதில சொல்ல வேண்டிய கடப்பாடு அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு இருக்கிறது. பொதுமக்களுக்காக பணியாற்றுகின்ற அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு அதனுடைய கடப்பாடு இருக்கிறது அப்படி என்று சொல்லி நிறைய பேர் இப்ப சொல்லி கொண்டிருக்கிறாங்க. சரி, இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் இன்றைக்கு ஒரு இடத்த ஆடிக்கோள் குடிக்க போயிருக்கிறாரு. ஆடிக்கோள் குடித்தவர் அந்த நித்திர தூக்கத்தில் அல்லது நேற்றைக்கு நடந்ததை மறந்துட்டாரா என்னவோ தெரியல, அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக எங்களுடைய வட பகுதியில், தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில் இடம்பெறுகின்ற ஊழல் மோசடிகளுக்கு சட்டத்தின் பிடியிலிருந்து யாருமே தப்ப முடியாது, எல்லார் மீதும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி வடக்கில் இடம்பெறுகின்ற ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் எவராயினும் அவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என சந்திரசேகரன் அமைச்சர் அவர்கள் சந்திரசேகர் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நிகழ்வில், அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கச்சேரியில் ஆடிக்குள் கொண்டாட்டம் நடந்தது. அங்கே அவர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுது இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. லஞ்சம் மற்றும் ஊழலற்ற நேர்மையான அரசே இன்று நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இங்கே ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பல்வேறுபட்ட லஞ்சம், அது மட்டும் இல்லாமல் ஊழல்கள் பற்றிய ஆவணங்களுடைய தொகுப்புகளை கொடுத்தும் இன்று வரை இவைகள் எதுவுமே சரியான முறையில் கண்டுபிடிக்கப்பட்டதா, நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அப்படின்றது இதுவரைக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ள பொது பண கொள்கைகளில் ஈடுபட்டுள்ள எவரும் சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தில் மாவட்ட ரீதியாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் அலுவலகங்கள் திறக்கப்பட உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்துட்டுதா இல்லையா எனக்கு தெரியல. எனவே மோசடிகள் குறித்து மக்கள் நேரடியாக அங்கே போய் முறைப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அரசு எவ்வித பாகுபாடுமின்றி அனைத்து மக்களுக்கும் சேவை செய்கிறது என்றும் சட்டத்தை அமல்படுத்தும் பொழுது தராதரம் பெறாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக அந்த செய்தி தொடர்கிறது. அப்ப நேற்றைக்கு நடந்த விஷயத்துல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கேட்கின்ற பொழுது அமைச்சர் அவர்கள் நித்திரையில் இருந்தாரா அல்லது மதிமயக்கத்தில் இருந்தாரா, அந்த ஊழல் சம்பந்தமாக பொதுமக்களால் கொடுக்கப்பட்ட கேள்விகளை கேட்கின்ற பொழுது சொல்லப்பட்டது, ஓகே, பொதுமக்களால் தந்த முறைப்பாடுகளை நீங்க என்ன பொது வழியில கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் மீண்டும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பொது வழியில் ஒரு பிரச்சனையை கொண்டு வருகின்ற பொழுது, இல்லை இதை நீங்க இந்த இடத்துல பேச இயலாது, நீங்க அரசாங்க உத்தியோகத்தர்களை கை நீட்டி கதைக்கலாது, நீங்க ஒரு பொய்யான தகவலை கொண்டு வந்திருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவ்வாறான சம்பவங்கள் இங்க நடக்க இடம் அடிக்க மாட்டேன், இது நீதிமன்றம் இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று பேசின சந்திரசேகரன் ஐயா அவர்கள் இன்றைக்கு சமூக ஊடகம் இல்லாம ஒரு பொது வழியில அல்லது ஒரு நிகழ்வு ஒன்றில்
ஆடிக்கூழை குடிச்சிட்டு அந்த ஆடிக்கூழுக்கு பாட்டு பாடாமல் அவர் வந்து இப்போ இப்படி ஒரு விஷயத்தை வந்து பாய்ந்திருக்கிறாரு அமைச்சர் சந்திரசேகர். சரி, இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்லாம் இந்த சமூக ஊடகங்களில் நிறைய பேர் இப்போ புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த ஊழல்வாதிகளினுடைய ஊழல் செயற்பாடுகள், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஊழல்வாதிகள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாரார் வந்து ஓடிப்போய் ஊடக மையத்திடம் போய் தங்களுடைய முறைப்பாடுகளை ஊடக மையத்திடம் வந்து நாங்கள் நீதி கோரி நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி தங்களுடைய கைகள் சுத்தமானவைன்னு சொல்லி ஒரு ஊழல் செய்தவரை வந்து பொலிசிலேயோ ஊழல் லஞ்ச ஆன குழுவிலேயோ அல்லது வந்து அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கின்ற அமைப்புகளிடமோ கையளிக்க வேண்டுமே ஒழிய யாருமே தனிப்பட்ட ரீதியில் கை நீட்டி கதைக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க நேற்று ஊடக மையத்திடம் போயிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர்ச்சியாக பேசப்படுகிற விஷயம் என்னன்னு சொன்னால், நான் இன்றைக்கும் சமூக ஊடகங்களில் தேடி போகின்ற பொழுதும் ஒரு விஷயம் வந்து காணக்கூடியிருந்தது. கடந்த டிசிசி கூட்டத்தில் எங்கேன்னு சொன்னால் ரணமடு அந்த விவசாய அமைப்பினுடைய கணக்கு கேட்டது சம்பந்தமாக ஒரு குழாம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப், அது ஒரு கோயிலினுடைய குரூப்பாக இருக்கிறது. அந்த குரூப்பில் உரையாடப்பட்ட விஷயங்கள் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பிட்ட அந்த குழுவில் வந்து ஒருவர் பேசுகிறார். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சரியான முறையில் தானே கணக்கை கேட்டுக்கிறார். அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற விதானியாரிலிருந்து, அந்த பிரதேசத்தில் இருக்க அரசாங்க உத்தியோகத்திலிருந்து, அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற விவசாய உத்தியோகத்தர்களிலிருந்து, அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சம்மேளன தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் எல்லாருமே கல்லராகத்தானே இருக்கிறீங்க. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கணக்கறிக்கையை கேட்டால் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கட்டாய கடமை தானே அப்படின்னு சொல்லி அந்த உரையாடல் வந்து பகிரப்பட்டிருக்கிறது. நீங்கள் யார் வேணும்னு சொன்னால் டிக்டாக்ல வந்து அது இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம், தேடி கண்டுபிடிச்சு பாருங்கள் அந்த உரையாடலை. அப்படி இப்போ வந்து கொஞ்சமாக இந்த விஷயம் வந்து வெளியில் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க உத்தியோகத்தர்கள் தங்களுடைய கௌரவத்துக்கு அநீதி கிடைக்கிறது அல்லது வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பொது வழியில் இப்படியான கேள்விகளை கேட்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் தங்களுடைய நன்மதிப்பு கெட்டுவிடும், அல்லது தாங்கள் பூசி மூழ்கி தங்களுடைய மனைவி, தங்களுடைய குடும்பம், தங்களுடைய பெற்றோர்கள், தங்களுடைய சோதரர்களிடம் வந்து நாங்கள் நல்லவன், இதய சுத்தியோடு தான் வேலை செய்கிறேன், இதய சுத்தியோடு தான் உழைச்சி கொண்டு வரேன், நான் நேர்மையானவன் அப்படின்னு சொல்லி அங்கே குடும்பத்துக்குள்ளே வந்து போலி வித்தை காட்டி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இப்போ வந்து உள்ளுக்குள்ள புழுங்க தொடங்கி இருக்கிறார்கள். என்ன காரணம்னா, நாளைக்கு அடுத்தடுத்த டிசிசி கூட்டங்களில் யாருடைய தலை எப்போ உருளும் அப்படின்றது தெரியல. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எந்த டிசிசி கூட்டத்துக்கு வந்து யாரை என்ன விதமான கேள்விகளை கேட்க போறார் அப்படின்றது இப்போ பலருக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு ஃபைல், ஒரே ஒரு கேள்விக்கு இன்று உலகம் மொத்தம் இருக்கின்ற அத்தனை தமிழர்களும், ஈழத்து தமிழர்கள் எல்லாருமே வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி, பதில் சொன்னால் என்ன குறைஞ்சா போயிடுவீங்க, இந்த பணம் எங்கேன்னு தானே கேட்டது, இதுக்குள்ள நடந்திருக்கிறது என்னென்று தானே கேட்கப்பட்டது, அதுக்கு எதுக்கு பின்கதவால தலைதறிக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோடு அவரோடு வந்துண்டவர்கள் அரசாங்க உத்தியோகர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஏதோ நடந்திருக்கிறது அப்படின்றதான் இப்போ வந்து சமூக ஊடகங்களில் பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. இங்கே இதை தவறாக பேசுவர்கள் யாருன்னு சொன்னால், ஒன்று இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள், அல்லதே மாதிரி இலங்கையில் இருப்பவர்கள். இவர்களுடைய ரெண்டு குணம், ஒன்று டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய எதிரிகள், இன்னொன்று புலம்பெயர் தேசத்தில் வந்து எப்படி போனாலும் என்ன நடந்தேன்னு எங்களுக்கு சமூக ஊடகங்களில் எங்களுக்கு வந்து வியூவர்ஸ் வந்தால் காணும் அப்படின்னு சொல்லி, நாங்கள் சமூக ஊடக பிரபல்யமாக இருந்தால் காணும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற ஒரு சிலர் மட்டும்தான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக கருத்துக்கள் சொல்கின்றார்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து நாட்டு பற்றும் இல்லை, மண் பற்றும் இல்லை, தாய் நாடு பற்றியும் இல்லை, தாய் பற்றும் இல்லை, எந்த பற்றும் இல்லாதவர்கள் தான் இவ்வாறான கருத்துக்களை சொல்கிறார்கள் அப்படின்றதும் கீழே கருத்திடுகின்றவர்களுடைய கருத்துக்களை போய் பார்க்கின்ற பொழுது அவ்வளவுக்கு திட்டி அந்த குறிப்பிட்ட வீடியோக்கள் போடுகின்ற விஷயம் காணக்கூடிய இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இப்போ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு ஃபைல், இன்று அத்தனை பேரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் தலைவிரித்து பைத்தியம் பிடிச்சு எங்கே போய் முட்டுறதுன்னு தெரியாமல் நாளைக்கு என்ன நடக்க போகிறது, யாருடைய விஷயங்கள் பாராளுமன்றம் போக போகிறது, யாருடைய விஷயங்கள் ஊழல் ஆணைக்குழுக்கு போக போகிறது, யாருடைய விஷயங்கள் போலீஸ் நிலையத்துக்கு போக போகிறது, யார் மீது எல்லாம் இந்த நீதிமன்ற வழக்குகள் பாய போகிறது, இப்படி நிறைய விஷயங்கள் யோசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கொண்டு வந்த ஒரு ஃபைலில் இந்த கேள்வி வந்திருக்கிறதுன்னு சொன்னால், மற்ற ஆறு ஃபைலும் யாருக்கு எதிராக கொண்டு வந்தார், யாருக்கு எதிராக இந்த கேள்விகள் கொண்டு வரப்பட்டன, அடுத்த யாருடைய தலைகள் உருளப்பட்டிருக்கும் அப்படின்ற விஷயத்தில்
பலர் இன்னமும் மண்டே பிச்சு கொண்டிருப்பதாக தெரிகிறது. இந்த சமூக ஊடகங்களில் வருகின்ற பகிர்வுகளை பார்த்து உண்மையில் டாக்டர் ராமநாதனுடைய ஒரு கேள்வியால் இந்த உலகத்தில் இருக்கிற தமிழாக்கள் அவ்வளவு பேரும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவினுடைய கேள்வி நியாயமானது என்று பேசப்படுகின்ற பொழுது யோசிச்சு பாருங்க, 7 ஃபைலும் ஓப்பன் ஆகியிருந்த நிலைமையை பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி பொறுத்திருப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.